வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். முதல்ல வாக்குத்தத்த வசனங்களை உரிமை கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, உரிமை பாராட்டணும். ஆண்டவர் பேசுகிற வசனத்தை உரிமை கொள்ளணும். உரிமை கொள்றதுன்னா, நீங்க இப்போ கடைக்கு போய் 1000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்குறீங்க, சரிங்களா? இப்போ காசு கொடுத்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறீங்க, 2 நபர் உங்ககிட்ட உட்காந்துருக்குறாங்க. அவங்களும் உங்களை போலவே ஒரு பெரிய கவர் வச்சிருக்கிறாங்க, நீங்களும் ஒரு பெரிய கவர் வச்சிருக்கிறீங்க. பஸ் வந்த உடனே மறந்தாக்கல அவர் டக்குன்னு உங்க கவர் மேலே என்ன செஞ்சுட்டாரு, கை வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? புயல் காற்றை விட ஸ்பீடா இன்னொருத்தருடைய கை அந்த பாத்திரம் மேலே போகும். அது யாருடைய கை? உங்க கை தான். அது பேர் தான் உரிமை கொள்றது. அதை இன்னொருத்தர் தொடுறாருன்னு உடனே டபார் நம்ம கை என்ன செய்யுது, போய் பிடிக்குது. அத மாதிரி தான் வாக்குத்தத்த வசனத்து மேல உரிமை கொள்ளணும்னா அதை பிசாசானவன் கொண்டு போய் விடாதபடிக்கு அதை நீங்க அனுபவிக்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அர்ஜென்சி அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றது, அர்ஜா இருக்கணும், ரொம்ப அவசரமா அதை வசனத்தை பைபிள் தமிழ்ல சொல்லணும்னா அசதியா இருக்கக்கூடாதான். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்துல அசதியாக இருக்கக்கூடாது. 2வது உரிமை கொள்ளணும். 2வது காரியம் வாக்குகளை குறித்து பெருமை கொள்ளணும். பக்கத்துல சொல்லுங்க, பெருமை கொள்ளணும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது எந்த பெருமைன்னா, எங்க வீடை பாத்தியா, எங்க காரை பாத்தியா, எங்க காடை பாத்தியா, என் ட்ரெஸ்ஸை பாத்தியா, என் பேரை பாத்தியா, அந்த பெருமையில தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, எதிர்த்து நிற்பார். வசனத்தின் மேல ஒருத்தன் பெருமையா இருக்கானா அதை ஆண்டவர் ரொம்ப மெச்சி கொள்வார். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்தை குறித்து நீங்க பெருமை கொள்ளணும். ஓ, தேவன் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வசனம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, நம்மளை நேசிச்ச ஆண்டவர் எப்படி பேசுறாரு, அப்போ நம்ம அவர் பார்வையில் எவ்வளவு மேன்மையா இருக்குன்னு சொல்லி வசனத்தை குறித்து ஒரு பெருமை வரணும். ஆமென். உரிமை கொள்ளணும், பெருமை கொள்ளணும். 3வது வாக்கு தத்தங்களை இச்சிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? இச்சிக்கணும். இச்சிக்கிறதுனா என்னது? ஆசைப்படணும். அது மேல ஒரு வெறி, ஒரு தாகம். ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரே, அது எப்பொழுது நிறைவேறுன்னு சொல்லி அதை அடிக்கடி அதை பார்க்கணும், அதை கவனிக்கணும். இச்சிக்கிறது என்ன தெரியுமா? வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க. குக்கர் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எண்ணெயை போட்டு தாளிக்கும் பொழுது ஒரு மனம் வரும். அப்போ நீங்க எப்படி தெரியல, நீங்களாம் நல்லவங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கிச்சனில் போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வருவேன். வெங்காயம் என்ன நிலைமையில பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கறியெல்லாம் போட்டு மசாலா கொதிக்கும் போது அடுத்து ஒரு ஸ்மெல் வரும். அப்போ என் தலை ஆட்டோமேட்டிக்காக கிச்சனுக்குள்ள என்ன செய்யும், போகும். அப்புறம் மறுபடி அந்த அரிசியை போடும்போது ஒரு மனம் ரோடு வரைக்கும் என்ன செய்யும். அப்போ சொல்லவே வேண்டாம், கரெக்டாக நம்ம மண்டை என்ன செய்யறோம், போயிடும். அப்புறம் குக்கரை திறக்கும் பொழுது எத்தனை தடவை, கிட்டத்தட்ட 4 தடவை இச்சிச்சிட்டேன். எதை? பிரியாணியை. நீங்களும் அப்படி பண்ண மாட்டீங்க, நீங்க நல்லவங்க. உண்மையிலேயே அதை சமைக்கும் போது அந்த மனங்கிறது ரொம்ப அது ஒரு 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 ஆசையை தூண்டும். வசனமும் நம்ம இச்சிக்க வைக்கணும். அல்லேலூயா. இந்த 3 காரியமும் இருந்துச்சுன்னா வசனம் வீணா போகாது. உரிமை கொள்ளணும், பெருமை கொள்ளணும், அப்புறம் வாக்கு தத்தங்களை இச்சிக்கணும். அது ரெடி ஆயிட்டான்னு சொல்லி எப்படி போய் பார்க்குறோம், அதே மாதிரி நிறைவேறணும், என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஆசையோடு என்ன செய்யணும். ஆமாம், ரெடி ஆகலன்னு சொல்லி சண்டை போட்டுறக்கூடாது. இன்னுமா பிரியாணி கிண்டிட்டு இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இன்னுமா வசனம் நிறைவேறல அப்படி சண்டை போட்டுறக்கூடாது. ஆசையோடு எட்டி பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம சமைச்ச பிரியாணி நல்லா வருது, அவர் வாக்குத்தத்தத்தை சமைச்சு கொடுக்கும்போது நல்லா தான் வரும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, டேஸ்ட் சும்மா தரமாக இருக்கும். சொல்லுங்க, டேஸ்ட்டு அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் வாக்கு தத்தங்கள் நடைபெறும், தரமானதாக வரும். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 91. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. எல்லாரும் சேர்ந்து அதை முழு சத்தத்தோட ஒரே குரலாக நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 91:13 வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா. இப்ப இந்த வாக்கு தத்தத்தை எப்படி உரிமை கொள்ளணும், அதுல நீ அப்படின்னு போட்டிருக்கு, அதை நான் அப்படின்னு செய்ய போறோம், வாசிக்க போறோம். வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து
பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். மறுபடியும் வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபைக்கு கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பாய். ஆமென். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். ஆமென். 2 ஸ்டெப் சொல்லுங்க. நடப்பேன், மிதிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க. நடப்பேன், மிதிப்பேன். அல்லேலூயா. சிங்கம் அப்படின்னு உடனே பாருங்க, ஒரு நபரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாராம். ஊழியத்துக்கு அழைத்த சந்தோஷத்துல இவர் என்ன செஞ்சிட்டாராம், நேரா கப்பலை பிடிச்சு அந்தமான் தீவுகளுக்கு என்ன செஞ்சிட்டாராம், போயிட்டாராம். ஒரு வேகத்துல, ஒரு உத்வேகத்துல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். வாக்கு தத்தங்கள் பயங்கரமாக இருக்கு, நீ அறியாத ஜாதிகளிடத்துல உன்னை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேனுடன் அவர் நேரம் அறியாத ஊருக்கு என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. போகும்பொழுதே அங்கிருந்து காட்டுவாசிங்கெல்லாம் கம்பு குச்சி என்ன செஞ்சிருக்காங்க, வராதே வந்தா உன்னை கொண்டுருவான்னு சொல்லி ஆட்டியிருக்காங்க. இவர் நினைச்சிருக்காரு, நம்மளை வெல்கம் பண்றாங்க போல, வா வான்னு கூப்பிடுறாங்க போல என்ன செஞ்சிருக்கிறாரு. சிரிப்பா சொன்னாலும் உண்மை சம்பவம். போன உடனே அவர் என்ன செஞ்சுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செய்திகள் இருக்க தான் செய்யறது. இவர் ஒரு உத்வேகத்தில் என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். நீங்களும் நாளைக்கு நம்ம வண்டலூர் ஜூவுக்கோ அல்லது திருவனந்தபுரம் ஜூவுக்கோ என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. பாஸ்டர் சொன்னாரு, சிங்கத்தின் மேல என்ன செய்வேன், நடப்பேன், மிதிப்பேன், விரியன் பாம்பு விரிசங்கட்ட ரோட்ல போகும்போது இயேசுவி நாமத்துல சொல்லி போய் ஒரு ஏத்திடக்கூடாது. சிங்கம்னா என்ன, வலு சர்ப்பம்னா என்ன? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ சிங்கம்னா யாரு சொல்லுங்க? சிங்கம்னா பிசாசு. பிசாசு எப்படி திரிகிறானா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி, ஏதாவது கேப்பு கிடைக்குமா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு விதத்தில் இவன் லைஃப்ல நம்ம நுழைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடி என்ன செய்கிறானாம், சுற்றி திரிகிறானாம். நமக்கு யோபு புஸ்தகம் நல்லா தெரியும். யோபு அவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், வசனம் சொல்லுது திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட யோபு மேல பிசாசு என்ன செஞ்சான் தெரியுமா, கவனம் வைத்தான். பிசாசு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட பிசாசால பொய் சொல்ல முடியுமா, பிசாசால பொய் சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க. நீ ஏன்ட்ட பொய் மனுஷங்கிட்ட பொய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உன் நாக்கு அழுகிரும். யாருமே சொன்னது இல்லையோ, நீ என்கிட்ட பொய் சொன்னா நாக்கு என்ன செஞ்சிடும். அப்ப ஆண்டவர்கிட்ட ஒருத்தரால பொய் சொல்லவே முடியாது. சொன்னா நாக்கு அப்படி டபக்கு என்ன செஞ்சிடும், நின்னுரும். அப்ப பிசாசு ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான், நீ என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, நீ யார் எங்க இருந்து வாரான்னு கேட்ட உடனே நான் என்ன செய்கிறேன், பூமி எங்கிலும். அந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்க. இருப்பிடம் ப்ளீஸ். யோபு வாசிங்க. இப்ப கர்த்தர் சாத்தான் பார்த்து பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிசாசு இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பிசாசு என்ன செய்யும், இருக்கும். ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் கெடுப்பதற்கு பிசாசு நிச்சயம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிசாசு உண்டு, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பிசாசு உண்டு, ஒவ்வொரு வீடுகளையும் கெடுப்பதற்கு ஒரு பிசாசு உண்டு. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி அது எல்லா இடங்களும் என்ன செஞ்சிருக்கும், நிறைந்திருக்கும். எந்த இடத்துல கேப்பு கிடைக்கும் உள்ள நுழையலான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கும். சிங்கத்தை போல. எப்படி? சிங்கத்தை போல. நாங்க பெங்களூர் போயிருக்கும் பொழுது எங்க அக்கா அங்க இருக்கிற ஒரு ஜூக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, கூட்டு போயிருந்தாங்க. ஒரு பஸ்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு பஸ்ல ஒவ்வொரு விலங்குகளையா அப்படி கொண்டு போய் என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. அந்த மானை பார்த்து ஜேடன் ஒரே குதி, டபக்கு டபக்குன்னு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஓவ் ஓவ். எதை பார்த்தாலும் ஒவ்வொரு தான். மாடை பார்த்தாலும் ஒவ்வொரு தான், ஆடை பார்த்தாலும் ஒவ்வொரு தான். அங்க மானை பார்த்துட்டு ஓவ் 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 என்ன செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிங்கம் இருக்கிற பகுதிக்கு நேரம் அந்த பஸ் என்ன செய்யுது, போகுது. நாங்க பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கோம். ஆனாலும் அந்த சிங்கம் அப்படி ஒரு தோரணையா நடந்து வந்து பார்த்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்னது, ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறிடுச்சு.
அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு. ஆத்தாடி. ஆனா சில இடத்துல பார்த்துருக்கேன், சில வீடியோலலாம் சிங்கம் அந்த வேன் மேலே ஏறி குதிக்கும், கண்ணாடி பிடிச்சு என்ன செய்யும், தொங்கு. நம்ம வாடிக்கு தோ நாய்க்குட்டின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டு போயிடும், வாப்பா வாடா மாப்பிள்ளை இழுத்துட்டு போயிடும். பார்த்தாலே ஒரு பயம். பிசாசானவன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்குகிற ஆவி, நம்மளை கெடுக்க நினைக்கிற ஆவி. விழுங்கினா என்னாகும் சொல்லுங்க? விழுங்கினா என்னாகும்? இன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சோற்றை பிசைஞ்சு விழுங்குனீங்க, அது என்னாச்சு? காணாமல் போயிருச்சு, போன இடம் தெரியாது. பிசாசு நம்ம சபையை, நம்ம சபையில் இருக்கிற குடும்பங்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையுமே பிசாசு எந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கானா, ஒரு நாள் உனக்கு காணாமல் என்ன செஞ்சிருவேன், பண்ணிடுவேன். நீ சுத்தமாக அழிஞ்சு போகணும், நீ இருக்கவே கூடாதுங்கிற அந்த நினைப்பில் தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். உன்னை விழுங்கிருவேண்டா, உன்னை வலிச்சு. நம்ம சொல்லக்கூடாது அது. சாத்தான் என்ன செய்கிறான், அப்படிதான் பிளான்ல இருக்கான், நம்ம குடும்பத்தை அழிக்கணும். ஏன்னா குடும்பம் தேவன் உருவாக்குன ஒன்று, சபை தேவன் உருவாக்குன ஒன்று. அப்போ இந்த ரெண்டுல கை வச்சா இந்த உலகத்துல இயேசுவை குறித்து அறிவிக்க வர வழியே உண்மைதானே. உங்க குடும்பம் தான் ஏசப்பாவை சொல்லணும், நம்ம சபை தான் ஏசப்பாவை சொல்லணும். அப்ப இதை விழுங்கிட்டா அவனுடைய பிளான் சக்சஸ். அதனால அவன் விழுங்குறதுக்கு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, வலு சர்ப்பம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான், ஆம் ஆம் ஆம், பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, விழ தள்ளப்பட்டது. ஆம். பாருங்க, வலு சர்ப்பங்கிற ஒரு ஹெட், ஒரு தலைவன் இருக்கான், அவன் கூட நிறைய குட்டி பிசாசு என்ன செய்யுது. நம்ம நினைச்சோம் குட்டி பிசாசுன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம். ஆனால் எல்லாமே பயங்கரமான பிசாசு தான், தெரியுங்களா? ஒருத்தனுக்கு மட்டும் தான் மூளை இருக்கும், குட்டி பிசாசுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நம்ம கொட்டி அனுப்பிடலாம் நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஒண்ணுதான். வலு சர்ப்பம் தலைவன், அவனுக்கு கீழே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வாக்கியம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற சாத்தான். உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற சாத்தான். சிங்கம் என்ன செய்யும், அது நீங்க இருந்த இடம் தெரியாம உங்க குடும்பத்தை அழிக்க பார்க்கும், உங்க பிள்ளையை அழிக்க பார்க்கும், உங்க ஜெப வாழ்க்கையை அழிக்க பார்க்கும், உங்க வேத வாசிப்பு வாழ்க்கையை அழிக்க பார்க்கும். முன்னாடிலாம் பைபிள்ல எல்லா பக்கமும் அழுக்கு, எதை திறந்தாலும் அழுக்கு. இப்போ சங்கீதம் மட்டும்தான் அழுக்கா இருக்கு, மற்ற பகுதிகள் ஒரே பியூட்டிஃபுல்லா புதுசா என்ன செய்யுது. என் பைபிளை சொன்னேன், உங்க பைபிள் நல்ல பைபிள், நீங்க டெய்லி படிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பைபிள் முன்னாடி படிச்சோம், அதை விழுங்கிட்டான் பிசாசு. முன்னாடி ஜெபம்னா சும்மா ஃபயர். வீட்டில் நேரம் கிடைக்கும் போது என்ன செய்வோம், காலையிலும் துதிப்பேன், காலையிலும் ஜெபிப்பேன், மாலையிலும் ஜெபிப்பேன், மதியத்தில் என்ன செய்வேன், ஜெபிப்பேன். ஆனால் இப்போ கடமைகள், கமிட்மெண்ட்ஸ், நிறைய வித குழப்பங்கள், மன அழுத்தங்கள். பிசாசு நல்லா கவனிங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒருத்தங்க வந்து நம்மளை ஏய் நான் தான்டா பிசாஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு தடவை பயப்படுவீங்க. நீங்கள் இப்போ கண்ணை மூடி ஜோம்னிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து நின்னா ஃபர்ஸ்ட் பயப்படுவீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் போட்டு ஒரு கம்பை எடுத்துட்டு வா, ஒரு பச்சை கம்பை என்ன செஞ்சுட்டு வா, பச்சை மட்டை எடுத்துட்டு வா, நீ உரிச்சிருவோன்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், உரிச்சிருவோம். ஆனால் பிசாசு அப்படி வரமாட்டான். கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தார், 2 நாள் பயப்படுவோம், 3வது நாள் அடிச்சிருவோம். ஆனால் அவன் எப்படி வருவானா, மன அழுத்தம் என்ற சிங்கம் என்ன செய்யும், வரும். கசப்பு என்ற சிங்கம் அப்படி வந்து நிற்கும். உங்க வீட்டில் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற சிங்கம் என்ன செய்யும், நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஜெபத்தை கொஞ்சம் குறைச்சிருவோம். வேலை பளு என்ற சிங்கம் என்ன செய்யும், வரும். நான் சொல்லுவேன், வேலை முடிச்சுட்டு வந்து உங்களால ஜெபிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஜெபிக்க முடியாது. அது எப்படி முடியும்? வேலை முடிச்சுட்டு வந்து சோஸ்திரம் உண்டாவதாக, நான் கொட்டாய் விடலை, செஞ்சு காட்டினேன். பாஸ்ட் மெசேஜ் கொடுக்கும்போது கொட்டாய் விட்டுற நினைச்சிடாதீங்க. முழங்கால் போட்ட உடனே மணி 7:05 நம்ம என்ன செய்வோம், ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். திடீர்னு மற்ற மணி 8 ஆயிருக்கும், ஆள் முழங்கால் போட்ட மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும், தூங்கிடும். முழங்கால் போட்ட மாதிரி என்னாச்சு, 1/2 மணி நேரம் சரியான தூக்கம். முழிச்சு பார்த்தா தரிசனம் கண்டிருப்போம் போல, தரிசனம்ல இல்லை, அலுப்பில் என்ன செஞ்சிட்டோம். நான் சொல்லுவேன், வேலை நேரத்திலேயே உங்களால் ஜெபிக்க முடியும். லேலூயா. ஒரு சின்ன ஒரு நேரம் வரும்பொழுது வசனத்தை சொல்லி, இயேசுவே அப்பா இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, என் லைஃப்பில் நடக்கட்டுப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, சபையை ஆசீர்வதிக்கிறேன்ப்பான்னு சொல்லி வேலை நேரத்தில் ஜெபிக்கலாம்.
வேலை முடிச்சிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம், அல்லது மற்ற நாளில் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிசாசு ஜெப வாழ்க்கையை முழுங்கிட்டான், பைபிள் வாசிப்பை முழுங்கிட்டான், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனியை ஒரே முழுங்க என்ன செஞ்சுட்டான்? முழுங்கிட்டான். பிசாசுக்கு பிடிச்ச பழம் என்ன தெரியுமா? ஞானப்பழம் இல்லை, ஆவியின் கனி. ஆவியின் கனி என்றால் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம். இந்த பழம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பை ஒரே முழுங்க என்ன செஞ்சுட்டான்? முழுங்கிட்டான். இந்த ஆவியின் கனியை ரொம்ப டேஸ்ட்டாக அவனுக்கு பிடிச்சிருக்கு போல. அது நம்ம வச்சிருக்கிறது தான், நம்மகிட்டயே ஒன்று தான் தவண்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருந்த கனியை அப்படியே ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் அவன் என்ன செஞ்சுட்டு போயிட்டான்? பிடுங்கிட்டு போயிட்டான். ஜேடனுக்கு ஜெபிசா ஆப்பிள் லேசாக என்ன செய்வான்? வெட்டி கொடுப்பான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஜேடன் கையில் இருக்கிற ஆப்பிளை காணாமல் போயிடும். அதுக்குள்ளேயும் சாப்பிட்டானா? நான் சொல்லுவேன், ஆமாம் ஆமாம் சாப்பிட்டோம். வேற உங்கள் வாயில் ஒன்று ஆப்பிள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தான் கொடுத்து, இருந்தாலும் சரி நம்ம அப்பா அதில் உரிமையாக ஒரு கடி கடிப்போம். பிசாசு விளாட்டுக்கு செய்கிறவன்ல, உங்களை அழிக்கணுன்னே அவன் என்ன செய்வான்? விழுங்குவான். அல்லேலூயா. வலு சர்ப்பம் மோசம் போக்கும். வலு சர்ப்பம் அது நம்மளை மோசம் போக்கும், உலகம் முழுவதையும் மோசம் போக்கும். நான் விசேஷமாக சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிசாசு நிறைய போராட்டங்களை நிச்சயம் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அது இப்போ நடந்தது மாத்திரம் இல்லை, அது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா பிசாசு நிச்சயம் போராடுவான். பாஸ்டர் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தவறான லைனில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஸ்மூத்தாக இருக்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அல்லேலூயா அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கர்த்தருக்குள்ள நீங்கள் வளரணும்னு நினச்சா பிசாசானவன் பல்ல கடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து என்ன செய்வான்? நிற்பான். இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனை எப்படியாவது கெடுக்கணும், விழுங்கணும், இவனை மோசம் போக்கணும். ஒருத்தனை மோசம் போக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒருத்தனை மோசம் போக்கணும்னா என்ன செய்யணும்? அவனுக்குள்ள இருக்கிற ஆசையை தூண்டணும், அப்படிதானே? ஒருத்தனை மோசம் போக்கணும். நாங்கள் புதியமுத்தூரில் சும்மா ஒரு எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு வரும்பொழுது ஒரு கடையில் சூப்பு குடிச்சிட்டு இருந்தோம், சரிங்களா, ஓரமா. அப்போ ஒருத்தர் வந்தார், வேலையை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு சம்பளம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு பெட்டி கடையில் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் லுங்கியை மடித்து கட்டிட்டு, மாப்பிள்ள வா, நல்லா இருக்கியா அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வாயேன் ஒரு கட்டிங் போடுவோமே அப்படிங்க. இவர் இல்லை இல்லை இன்னைக்கு முடியாது, நான் என்ன செய்யணும், வீட்டுக்கு வாப்பா போகலாம்ப்பா. நான் சொன்னேன், நான் ஒரு பொட்டுக்கடலை பாக்கெட்டை வாங்கினார். நான் சைடிஸை நான் பார்த்துக்கிறேன், வாப்பா வாப்பா நினைச்சுக்கிட்டே இருக்காரு. நான் பார்க்குற ஒரு 1/4 மணி நேரம் அவனை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு அந்த சர்ப்பத்தின் ஆவி. நான் நினச்சேன் இவர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த 1000 ரூபா வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா பொண்டாட்டி எவ்வளோ சந்தோஷப்படும், பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக தான் பழம்லாம் வாங்கிட்டு போனார். இவர் அந்த பழத்தை அந்த ஆமாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஆசையாக கேட்டிருக்கும்போது அப்பா காலையில் வரும்போது பொரிச்ச கறி வாங்கிட்டு வாங்கப்பா என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம். ஆசையாக வாங்குறாரு, இந்த பொரிச்ச கறியை இந்த படுவாவி திங்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். வா நான் பார்த்துக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டியா அவன் வாங்கிட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறி போயிருச்சு போல. இன்னைக்கு இந்த சம்பளத்தை மொட்டையடிச்சே ஆகணும். பிசாசு மோசம் போக்குறதுக்கு ஆசை என்ன செய்வான்? நல்ல வேலை அவர் போகலை, நாங்கள் பார்த்துட்டே தான் இருந்தோம். நான் தப்பிட்டாரு, ஜீவன் தப்ப ஓடி பண்ணவர் என்ன செஞ்சுட்டாரு? நல்ல வேலை அவங்க வீட்டில் அன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் மிஸ் ஆயிருச்சு. இவர் குடிச்சிட்டு போனால் வீட்டில் மண்டை என்ன செஞ்சுருக்கும்? உருண்டு இருக்கும். மோசம் போக்குவான், ஆசையை தூண்டுவான். பிசாசு நம்மளை கெடுக்கிறதே ஆசையை தூண்டுவான். அல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியத்தின் மேலும் ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு ஜெயம் தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும், உன்னை விழுங்க நினைக்கிற சிங்கத்தின் மேல நீ நடப்ப. ஆமென். உன்னை மோசம் போக்க நினைக்கிற அந்த வலு சர்ப்பத்தை நீ என்ன செய்வேன்? மிதிப்ப. ஆமென் சொல்லுங்க. நடப்பேன், மிதிப்பேன். ஆமென். 2 ப்ராசஸ் நடக்கணும் பாருங்க. நாங்கள் சாயர்புரத்தில் அப்போதான் அங்கே போய் அங்கே போன அந்த டைம் புது இடம், அப்புறம் அந்த பக்கம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் கொஞ்சம் நிறைய உண்டு. ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு போனால் நிறைய க்ரௌட் இருக்கும். ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் போன வண்டி சரிக்கு என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்துருச்சு. நாங்கள் 3 பேர் போனோம், 2 பேர் வண்டியை தூக்குறோம். ஒருத்தன் எங்கள் கூட தான் வந்தங்கிறத தெரியாத அளவுக்கு எந்திரிச்சு அப்படி விறுவிறு என்ன செஞ்சுட்டான்? நடந்துட்டான். இவங்க கூட இருந்தா, ஏன்னா அங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல் உண்டு, அந்த பக்கம் காலேஜ்லாம் உண்டு, பிள்ளைங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரே ஷை ஆயிடுச்சு போல. ஏதோ இவங்க கூட நான் விழாத மாதிரியும், அவன் ஏதோ அந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்த மாதிரியும், எங்களை பார்க்காத மாதிரி அப்படி
கீழே விழுந்ததும் தெரியல, எங்க கூட வந்ததும் தெரியல. ஏ மச்சான் மச்சான் என்ன செய்யறோம்? யாரா மச்சான், நானும் உங்களை அறியேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்களை பார்க்காத மாதிரி ஏதோ பாவம் 2 பசங்க கீழே விழுந்திருக்காங்க போல. விழுந்தது அவர் தான், ஆனா விழுந்ததும் தெரியல, நடந்ததும் தெரியல. நாங்க எங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயோ போச்சே, பிள்ளைங்க முன்னாடி அவமானப்பட்டுட்டோமேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் நம்ம நடக்கணும். ஆமென். கீழே விழுந்தாலும் சில நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரிதான் தொடர்ந்து நடக்கணும். அல்லேலூயா. சிலர் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இழுத்து போத்திடுவாங்க. சிலர் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எல்லாரையும் விட்டு விலகுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஜெப வாழ்க்கைக்கு ஒரு டாட்டா, பைபிள் வாசிப்புக்கு ஒரு டாட்டா, விசுவாச அந்த வார்த்தை அந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஒரே டாட்டா. அப்புறம் அவங்கள ஊட்டச்சத்து கொடுத்து ஆவியானவர் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு சில மாதங்கள் என்ன செஞ்சிடும் ஆயிரும். விழுந்த உடனே எழும்புறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நடக்கணும். தடை வரும், கால்கள்ல முள்ளுகள் குத்தும், கால்கள்ல கல் இடிக்க தான் செய்யும். ஆனா நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்கணும். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வச்சுட்ட நீ என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஏன் ஆண்டவர் கலப்பையை சொன்னார்னா, கலப்பையை டப்புடு திருப்ப முடியாது. டிராக்டர் அப்படி கிடையாது, டபார்னு ரிவர்ஸ் கீரை போட்டு சுவங்கி என்ன செஞ்சிடலாம். கலப்பைய அது போய் இப்படி சுற்றி வரதுக்குள்ளே 2 நாள் என்ன செஞ்சிடும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கையை வச்சுட்ட. கிறிஸ்தவ வாழ்க்கை டிராக்டர் வாழ்க்கை இல்லைப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை கலப்பை வாழ்க்கை. அது இப்படி போய் அது வேலையை முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும், தொடர்ந்து நடக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, தொடர்ந்து நடக்கணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, தொடர்ந்து நடக்கணும். ஆமென். 2வது மிதிப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, மிதிப்பாய். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சூப்பராக வந்திருக்கு, ட்ராம்பிள். ட்ராம்பிளிங் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது பார்க்குக்கு போனால் ஒரு கருப்பு கலரில் ஒரு பெரிய வட்டமாக ஒன்று வச்சுருப்பாங்க. அது சின்ன பிள்ளைங்க குதிச்சு குதிச்சு என்ன பண்ணுவாங்க, விளையாடுற ஒரு இடம். இப்படி குதிச்சா அது உங்களை தூக்கி என்ன செய்யும், கொண்டு போகும். 2-3 பேர் குதிச்சா, 2 பேர் ஒரே டைமில் குதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துட்டு இருக்கிறவனை ஒரே தூக்கம் என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டு. அதுதான் ட்ராம்பிள்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பிசாசை எந்த அளவுக்கு மிதிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ என்ன செய்வேன். சொல்லுங்களேன், நம்ம எந்த அளவுக்கு அவனை மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ராம்பிள் பண்ணணும். பிசாசை மிதிக்கிறதுனா அவனை மிதிச்சாத்தான் நமக்கு ஒரு உயர்வு. அவன் சொல்லுகிற காரியத்தை கேட்காம அவனை ஒரு மிதிச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம், வயந்துருவோம். பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு வாய் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சண்டையை போட்டு பார்ப்போமா, இன்னைக்கு ஏதாவது செஞ்சு பார்ப்போமா. இல்லை பிசாசே நீ போ, நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லி மிதிச்சிங்கன்னா ஒரு ஆவிக்குரிய உயர்வு வந்துடும். அல்லேலூயா. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுட்டே தான் இருப்பான் சாத்தான். அதை நம்ம மிதிக்கும் பொழுது, அதை நம்ம அலட்சியப்படுத்தி பிசாசினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காம நம்ம அவனை மிதிக்கும் பொழுது நாம் இன்னும் உயரங்களுக்கு செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. பாருங்க பாஸ்டர், நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்த்து நிற்கணும். ஆமென். அவனை மிதித்து நடக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிதித்து நடக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே எனிமினா அவன் மட்டும்தான். அவனை மிதித்து நடந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ 2 தேசத்திற்கு சண்டை நடக்கும் பொழுது ஒரு ஆர்மி முன்னேறி வந்துடும். பொதுவாக ஆர்மி எதை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டினுடைய தலைமை செயலகம், கேபிட்டல் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் எது? டெல்லியா, சென்னை. இந்தியாவினுடைய கேபிட்டல் தான். ஆமாம். அந்த இந்தியாவை பிடிக்கணும்னா, தமிழ்நாட்டை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சென்னை தான் என்ன செய்வாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை பிடிச்சிட்டா அங்கே தான் எல்லாமே இருக்கும். அங்கே இருந்தது எல்லா செய்திகளும் பரவும். முக்கியமான காரியங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அப்போ சாத்தான் ஃபஸ்ட்டு உங்கள் இருதயத்தில், அல்லது மன்னிக்கவும், உங்ககிட்ட தலைமை செயலகம் எதுனா அதுதான் உங்களுடைய மனசு, உங்கள் இருதயம். அல்லேலூயா. பிசாசு உங்கள் கையில் ஒரு ஆக்சிடெண்ட்டையோ, தோள்பட்டையில் ஒரு வலியையோ, இடுப்பில் ஒரு வலியையோ, முட்டில் ஒரு வலியையோ கொடுத்தா உங்களால் சரி செய்ய முடியும். ஆனால் மனசில் ஒரு வலியை கொடுத்தா, ஐயோட அது என்ன பிரச்சனைனா உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. பிசாசு அப்படிதான் ஆர்மிக்காரங்க மாதிரி வந்து நின்றுவான். நீங்கள் அதை அடித்து உடைத்து முன்னேறி செல்லலைன்னா உங்கள் தலைமை செயலகம் பறி போய்விடும். என்ன போய்விடும்? தலைமை செயலகம். ரெஜிஸ் நினைப்பான், பாஸ்டர் ஏற்கனவே நிறைய என்ன செஞ்சிருச்சு போல. அடிக்கடி என்னை பார்த்து அவன் தான் கவலைப்படான், பாஸ்டர் உங்களுக்கு சொட்டை விழுது பாஸ்டர். நான் சொல்லுவேன், வெளியே போனால் பிரச்சனை இல்லைடா, உள்ளதான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. முடி போனால் பிரச்சனை இல்லை, மூளை என்ன செஞ்சிடக்கூடாது,
ஆமா, நம்ம தலைமை செயலகத்தை அவன் பிடிச்சிடக்கூடாது. முடிய பிடிச்சா பிரச்சனை இல்லைங்க, அது வேற மாதிரி கூட சமாளிச்சு தொப்பியை போட்டு ஏதாவது செஞ்சு என்ன செஞ்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தலைமை செயலகத்தை ஆர்மி முன்னாடி வந்து பிடிக்க விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே நீங்க எதிர்த்து நின்னுட்டீங்கன்னா அவனை ஈஸியா அவனை ஓவர் கம் பண்ணிடலாம், அவனை மிதிச்சு நடந்துடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம நடக்கணும், மிதிக்கணும், நிச்சயமாகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். கடைசியில் பார்த்துக்கலாம்னா நிச்சயம் முடியாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, கடைசி நேரத்தில் எதனால என்ன பண்ணுவேன், செய்வேன். ஒரு வேலையை ஸ்டார்டிங்லேயே செஞ்ச சீக்கிரம் முடிச்சிடலாம், ஆனால் லாஸ்ட் நேரத்தில் தான். ஃபர்ஸ்ட்லாம் படிக்கவே மாட்டோம், எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் ஐயா அந்த கணக்கு புத்தகத்தை எங்கேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், தேடிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு கணக்கு பாடம் கிடையாதா, இன்னைக்கு சயின்ஸான்னு சொல்லி அப்போ தான் கண்டுபிடிக்கவே என்ன பண்ணுவோம். லாஸ்ட் டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், போராடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் லாஸ்ட் மினிட்ல அப்படி போராடுனா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் படித்தா எத்தனை கேள்வி படிச்சிட முடியும் பாருங்க. இந்த ஒரு கேம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, அந்த பக்கம் ஒரு ஆள் இருப்பார், இந்த பக்கம் ஆர்ம் ரெஸ்லிங் இப்படி வச்சிருப்பாங்க. அந்த ஆர்ம் ரெஸ்லிங்ல டக்குனு டைமிங் ஓடின உடனே ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, இவர் இந்த பக்கம் தள்ளுவார், அவர் என்ன பண்ணுவார் அந்த பக்கம் தள்ளுவார். இல்லை நான் கடைசி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் உங்களால் இந்த கையை இப்படி என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியும். இன்னைக்கு பிசாசு வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில் நஷ்டத்தை, கஷ்டத்தை, கசப்பை கொண்டு வந்து கை என்ன செய்யுது, அப்படி போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கை ஓங்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய விரல்களை, என்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அவங்க ஆவிக்குரிய கரங்கள் பிசாசை ஆர்ம் ரெஸ்லிங்கில் தோக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அடி என்ன செய்யணும், அடிக்கணும். ஒரு சம்பவம் இருப்பிடம் தெரியல, ஆனால் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிரி கூட்டம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யாரு, ஆண்டோடைய பிள்ளைங்க. எதிரினா யாரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், பிசாசனுடைய பிள்ளைங்க வச்சுக்கோமே, பிசாசனுடைய ஆட்கள் வந்து கடற்கரை கூட்டமாக நிற்கிறாங்க. சவுல் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் பேர் தான் யோனத்தான். யோனத்தான்ங்கிற நபர், அவர் கூட ஒரு ஆயுததாரி, அதாவது ஆர்மர் பேரர்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில். உங்கள் கூடையே, இப்போ நீங்கள் ஒரு போர் வீரராக இருந்தால் உங்கள் கூடையே உங்கள் கன்னு, உங்கள் வாள், உங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஒரு ஆள் இருப்பார், ஆயுததாரி. யோனத்தானும் ஆயுததாரியும் மட்டும் ஒரு மலையை ஏறி போய், நல்லா கவனிங்க, பெரிய மலை, அந்த மலையை ஏறி போய் எட்டி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும், எப்படியாவது முறியடிக்கணும். வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அதுல ஏறி போய் யோனத்தானும் ஆயுததாரியும் அடித்த முந்தின அடியிலே, எல்லாரும் சொல்லுங்க, முந்தின அடி. சண்டையில அடி உங்க அடியாத்தான். பாஸ்டர் சொல்லிட்டாரு, போய் காட்டுற மாதிரி. இன்னைக்கு ஜபத்துல சொன்னங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொன்னங்க, சண்டையில அடி உங்க அடியாத்தான். ஒரு சின்ன ஆவியில் ஒரு சலனம் வந்த உடனே டப்புன்னு ஜபத்துக்கு ஓடிடணும். சிலர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ நெஞ்சு படபடன்னு இருக்கு போல, ஒரு வெள்ளைப்பட சுட்டு சாப்பிடுவோம், அந்த நெஞ்சு படபடல்ல. இது ஆவிக்குரிய நெஞ்சு படபட. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃபர்ஸ்டே ஆவியானவர் எச்சரிச்சிருவாரு, மகளே நீ ஒரு பாவத்தில் விழ போற, மகனே நீ ஒரு பாவத்தில் விழ போற, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கசப்பு வரப்போகுது, ஒரு சண்டை வரப்போகுது, பி ரெடின்னு சொல்லி ஒரு சலனத்தை கொடுப்பாரு, முந்தி அடிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. யோனத்தானும் ஆயுததாரியும் அடித்த முந்தின அடியிலே, ஆமா, 1 சாமுவேல் 14:14, நீங்க அந்த 14 அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முந்தின அடியிலே ஏறக்குறைய எத்தனை ஏக்கர், அரை ஏக்கரா, ஒரு அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரை ஏர் நில, விசாலமான நிலத்தில் என்ன செஞ்சாங்களாம், எப்போ அரை ஏக்கர் நிலத்துல 20 பேர் செதறி விழுந்திருக்காங்கன்னா அவன் அடிச்ச அடி எப்படி இருந்திருக்கும். எனக்கு அந்த வசனம் நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வசனம், முந்தின அடி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு தொடையில ஒரு அடி அடிச்சு சொல்லுங்க, முந்தின அடி. இதான் வாய்ப்புன்னு சொல்லி பக்கத்துல இருக்கலாம் அடிச்சுக்கோங்க. முந்தின அடி. ஏறக்குறைய 20 பேர் அரை ஏக்கர் நிலத்துல என்ன செஞ்சாங்களாம், செதறி கடந்தாங்களா. அப்போ எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. அப்போ பயங்கரமான ஒரு சண்டை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிங்கத்தை மிதிச்சு, வலு செருப்பத்தை மிதிச்சு நடக்கணும்னா
உங்க அடி முதல் அடியா இருக்கணும். ஆமென். ஆவியானவர் ரொம்ப நல்லவருங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் வழி இதுவே நடவுகள் சொல்லுகிறனுடைய சத்தம் கேட்கும். ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்லிடுவார், இன்னைக்கு இந்த பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு. ஆவியானவர் உள்ள கலங்கிட்டாருன்னா நீங்க கலங்கி டப்புனு முழங்கால போட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் ஒரு மாதிரி அப்படியே புழுங்குறாருன்னா ரெடி ஆயிரணும். ஓகே, ஏதோ ஒரு யுத்தம் நடக்க போகுது, பி ரெடி அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிரணும். அசால்ட்டை விட்டுட்டீங்கன்னா கை இங்கே போயிருச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அப்போ மிதிக்கணும், அப்புறம் நடக்கணும். மிதிச்சாத்தான் குதிச்சாத்தான் உயரத்துக்கு போக முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 27:1. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே தண்டிப்பார். இந்த பைபிள்ல அக்காலத்திலே வருகிற எல்லா காலமும் ஆவியானவருடைய காலத்தை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அக்காலத்தில் அல்லது அந்நாட்களிலே, அந்த அந்நாட்களிலே அக்காலத்திலே வருகிறது எல்லாமே கிறிஸ்துவுக்கு அப்புறம் வருகிற காலம். இன்னைக்கு நாம் வாழ்கிற நாட்கள். உங்க கையில ஒரு பட்டயம் இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய பட்டயம். அந்த பட்டயம் இருந்தா லிவியதான் என்னும் அந்த நீண்ட பாம்பை, அந்த வலு சர்ப்பத்தை உங்களால வெட்டி போட முடியும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பட்டயத்தை எடுத்துக்கோ. சொல்லுங்க, பட்டயத்தை எடுத்துக்கோ. ஆமென். மாம்சத்துக்குரிய பட்டயத்தை எடுத்தா அந்த பட்டயத்தினாலேயே சாவு. ஆனா ஆவிக்குரிய பட்டயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக வருகிற ஆவியின் எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும் உங்களுடைய பட்டயத்தினால் சங்கரிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லிவியதான் என்னும் நீண்ட பாம்பு, உங்க குடும்பத்தை மோசம் போக்குகிற பாம்பு, மோசம் போக்கி கொண்டிருக்கிற பாம்பு, அல்லது மோசம் போக்க போகிற பாம்பு. இன்னைக்கு அலர்ட் ஆயிக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த ஏப்ரல் மாதத்துல எத்தனை பாம்பு வருதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை சிங்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், நீங்க அசதியா இருக்கக்கூடாது, எச்சரிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க விழிப்பா இருந்து அவன் மேல நடக்கணும், அவனை மிதிக்கணும். ஆமென். அப்போ ஒண்ணுதான், நீங்க தேவ பிரசன்னத்தை இன்னும் சார்ந்து கொள்ளுங்க. இன்னும் உங்க பட்டயத்தை ஷார்ப் பண்ணுங்க. மொட்டை கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. நானும் ரவுடி தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது. உங்களால் ஒரு வெண்ணெயை கூட என்ன பண்ண முடியாது. வெண்ணெய் என்றால் சாஃப்டான ஒரு பொருள், தப்பாக நினைச்சிடக்கூடாது. அந்த சாஃப்டான பொருளை கூட உங்க கத்தியால வெட்ட முடியலையே. இன்னைக்கு சின்ன சண்டையை கூட தாங்க முடியலையே. அப்போ உங்க கத்தி ஷார்ப் இல்லை. சின்ன கசப்பு, சின்ன பண இழப்பு, சின்ன சோர்வு, சின்ன அடியை கூட டக்குன்னு அடிச்ச உடனே என் தேவனே ஏன் என்னை. அவர் எப்போ சொன்னாரு? படுத்திருக்கும் போது, எந்திக்கும் போது, மரியாமா என் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு என் தேவனே தலை வலிக்கா சொன்னார். அப்படி சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது, எம்மாவூர் சீஸ்டர்களோடு போகும்போது டக்குன்னு ஒரு கல்லை முட்டி இடித்த உடனே என் தேவனே சிலுவையில் தொங்கும் போது அவ்வளோ பெரிய வேதனை. அப்படிப்பட்ட வேதனை நமக்கு இன்னும் வரலை. ஆமென். அது வரைக்கும் ஆண்டவர் இழுத்து பிடிச்சார். காரணம், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்தார். நீங்களும் நானும் இந்த மாதம் சிங்கத்தை மிதிப்போம், வலு சர்ப்பத்தை மிதிச்சு நடப்போம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் சிங்கத்தின் மேல் மிதிப்பேன். சொல்லுங்க, சிங்கத்தை மிதிப்பேன், வலு சர்ப்பத்தின் மேல நடப்பேன். பிசாசானவனுக்கு மேல கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சுன்னா நீங்களும் நானும் இந்த மாதம் அதை ஈஸியா மேற்கொள்ள முடியும், கவனமா இருக்க முடியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து நடக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை உரிமை கொள்ளணும், அதை குறித்து பெருமை கொள்ளணும், அதை இச்சிக்கணும். இந்த 3 நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நிச்சயம் சாத்தான ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வசனத்தை மனசுக்கு கொண்டு வந்த ஆண்டவரே, இந்த மாதம் பிசாசுனுடைய போராட்டங்கள், சத்துருனுடைய போராட்டங்களை அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்து தான் கர்த்தர் நமக்கு முன்னாடியே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நம்ம அதில் அசதியாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்டே பட்டயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. அதை
மெருகேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம அசதியா இருந்தோம்னா நிச்சயம் எதிராளியானவன் நம்மளை தோற்கடிப்பான். ஆனா இந்த பட்டயத்தை இப்பொழுதே மெருகேற்றணும். எப்படி மெருகேற்றுவது? இந்த வசனத்தை உறுதியா பிடித்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய பட்டயத்துல உறுதியா கரங்களில் வைத்துக் கொள்ளணும். கை நடுக்கத்தோடு அல்ல, அதை தூக்க முடியாம அல்ல, வசனத்துல உறுதியா இருந்து ஆவியானவருடைய பலத்தோடு உறுதியா பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விரோதமா சத்துரு பயங்கரமா எழும்பி இருக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தை அழிக்க, எங்க பணத்தை அழிக்க, எங்க நிம்மதியை அழிக்க, எங்க குடும்பத்தையே விழுங்கி போட அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இதை அறிந்த தேவன் எங்களை எச்சரிக்கிறீர், உமக்கு நன்றி. எங்களை எச்சரிக்கிறீர், உமக்கு நன்றி. அந்த சத்துருவை குறித்து பயப்படாத மகளே, அந்த சத்துருவை குறித்து பயப்படாத மகனே, அவன் தோற்று போனவன். நீ அவனை ஜெயிப்பதற்காகத்தான் விட்டு வச்சிருக்கிறேன். நீ அவன் தலையை நசுக்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கிறேன். இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நாங்கள் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் அவனை இனங்கண்டு ஜெயிக்க, ஆவிக்குரியவர்களாய் நிற்க, காலூன்றி நிற்க கர்த்தருக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஊழியத்தையோ, எங்க வாழ்க்கையையோ, எங்க தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையையோ எந்த விதத்திலையும் பிசாசானவன் மோசம் போக்கி விடாதபடிக்கு அந்த வலு சர்ப்பத்தை உம்முடைய பட்டயத்தினாலே வெட்டுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ரகதுட ரகபரியாம் துரபடரபலரபா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்க குடும்பத்தை மோசம் போக்க நினைக்கிற பிசாசை வெட்டுகிறோம் இப்பொழுது. எங்க வாழ்க்கையை மோசம் போக்க நினைக்கிற பிசாசை வெட்டுகிறோம் இப்பொழுது. எங்க ஊழியத்தை மோசம் போக்க நினைக்கிற பிசாசை வெட்டுகிறோம் இப்பொழுது. எங்க அந்தரங்க வாழ்க்கையை மோசம் போக்க நினைக்கிற பிசாசை இப்பொழுதே வெட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் சிங்கத்தின் மேல நடப்போம், வலு சர்ப்பத்தை மிதிப்போம், பால சிங்கத்தையும் ஆண்டவரே விரியன் பாம்பையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மிதிப்போம், அதன் மேல நடப்போம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உத்வேகம் உடையவர்களாய், உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பட்டயத்தையே இவங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, உம்முடைய பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிசாசின் மேல ஜெயம் கொள்ள உதவி செய்யுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தின்படி எங்க குடும்பத்துக்கு விரோதமா, எங்க வாழ்க்கைக்கு விரோதமா வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஹாப்பி ஏப்ரல். God bless you. God bless you.